सर्वेश्वराय महा ओम चंद्रग्रह दोष निवारण चंद्रनेत्र सर्वेश्वराय महा ओम भुजग्रह दोष निवारण अग्निनेत्र सर्वेश्वराय महा ओम राहुग्रह दोष निवारण नागाभरण सर्वेश्वराय महा ओम शनिचर ग्रह दोष निवारण प्रत्यग्रह भद्रकाली आलिंगित सर्वेश्वराय महा ओम केतु ग्रह दोष निवारण नागभूष सर्वेश्वराय महा ओम गुरु ग्रह दोष निवारण गुरुरत्न सर्वेश्वराय महा ओम बुध ग्रह दोष निवारण बुद्धानंद सर्वेश्वराय महा ओम सूर्य ग्रह अनुग्रह सिद्धिद माणिक्यलिंग सर्वेश्वराय महा ओम शुक्र ग्रह अनुग्रह सिद्धिद वज्रलिंग सर्वेश्वराय महा ओम चंद्र ग्रह अनुग्रह सिद्धिद मुग्धलिंग सर्वेश्वराय महा ओम कुज ग्रह अनुग्रह सिद्धिद प्रबाललिंग सर्वेश्वराय महा ओम राहु ग्रह अनुग्रह सिद्धिद गोमेदलिंग सर्वेश्वराय महा ओम शनिचर ग्रह अनुग्रह सिद्धिद नीललिंग सर्वेश्वराय महा ओम केतु ग्रह अनुग्रह सिद्धिद गोमेदलिंग सर्वेश्वराय महा ओम केतु ग्रह अनुग्रह सिद्धिद वैडूर्यलिंग सर्वेश्वराय महा ओम गुरु ग्रह अनुग्रह सिद्धिद कनक पुष्परागलिंग सर्वेश्वराय महा ओम बुध ग्रह अनुग्रह सिद्धिद मरकतलिंग सर्वेश्वराय महा ओम नवग्रह अनुग्रह सिद्धिद नवरत्नलिंग सर्वेश्वराय महा ओम सकल देवता अनुग्रह सिद्धिद स्वर्णलिंग सर्वेश्वराय महा ओम कुल देवता मधुर वीरन स्वामी से परिपूर्ण अनुग्रह सिद्धिद परिगलिंग सर्वेश्वराय महा ओम कुल देवता मधुर वीरन स्वामी से अनुग्रह सिद्धिद स्वर्णलिंग सर्वेश्वराय महा ओम कुल देवता मधुर वीरन स्वामी है परिपूर्ण अनुग्रह सिद्धिद स्वर्णलिंग सर्वेश्वराय महा ओम सिद्धेश्वर सिद्ध भैरव अनुग्रह सिद्धिद परिगलिंग सर्वेश्वराय महा ओम गुरु स्वाप विमोचन अधिदांग भैरव सर्वेश्वराय महा ओम पितृ स्वाप विमोचन स्वर्णकृष्ण भैरव सर्वेश्वराय महा ओम குரு ஏதாவது நாம நிந்தனை பண்ணியிருந்தா அதனால வரக்கூடியதெல்லாம் வழங்கணும். பித்ரு சாபம் யார் ஊர்ல மகாலய அமாவாசை வந்தா ஆடி அமாவாசை வந்தா ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் அந்த ஆத்துக்கிட்ட போய் ஐர வச்சு எள்ளு தனியாக ஊற்றுட்டு நேராக வடபாய சாமி காக்கா கூப்பிட்டு வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாரு. நல்லா இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஐயரும் அந்த கண்ணாடி சொல்ல மாட்டான். ஏன்னா எள்ளு தனியாக விட்டுட்டாக்கா முடிஞ்சு போச்சு, அந்த ஆத்மா சாந்தி ஆகிப்போச்சு. அது நமக்கு இதாகுது. ஆனா நமக்குன்னா அவள் தான் நமக்குன்னா நாம பொழுது வெஞ்சிச்சா காலைல போய் அதை விட்டுட்டோமா எள்ளும் தனியா அவன் சுக்லாம் பரதம் சொல்றானா இல்ல முன்னோர்களுக்கு பித்தூர்களுக்கு உண்டான மந்திரம் சொல்றானா நமக்கு என்ன தெரிய போகுது? ஏதோ அவன் சான்ஸ்கிரிட்ல சொல்ல போறான். அவனுக்கு ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். 10 நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது நீங்க பண்றது. அந்த பித்ருக்குள்ள அந்த மாதிரி பண்றது. ஆதி காலத்துல ராஜா எல்லா இடத்துலையுமே எங்க திதி கொடுத்தாலும் ஆத்தோரம் கடல் பக்கம் வீட்டில் என் கோயிலில் எங்கே கொடுத்தாலும் யக்கியம் வளர்த்து கொடுக்கணும், பிண்டை வச்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு போய் அது சேரும். அது செய்யாமல் எதுவும் தனியாக விட்டு 50 ரூபாய் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கடப்பாயத்துன்றதுலாம் இந்த ஜென்மத்தில் யாரையும் அதெல்லாம் திருத்த முடியாது, பண்ண முடியாது. என் வீட்டில் அந்த பிரச்சனை, என் பிள்ளை சரியாக படிக்கல, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல, ஊர் ஃபுல்லாக இதே மாதிரி தெரிஞ்சுன்னு இருக்குங்க. அதனால செய்யற வேலைய ஒழுங்கா செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை. மாத்ரு சாப விமோச்சன கபால பைரவ சர்வேஸ்வராய மகா ஓம். பெத்த தாயை எல்லாம் எத்துமே முதியோர் இல்லத்துல விட்டுட்டா என்ன பண்ணோம்? இவன் ஜென்மத்துக்கு முன்னுக்கு வர முடியாது. அதான் இப்ப நடக்குது. ரிஷி சாப விமோச்சன ருரு பைரவ சர்வேஸ்வராயமோ. ரிஷிமார்களை ஏதாவது சொல்லணும்தா சன் டிவியில் காமிச்சான்னு வச்சு அந்த சாமியா இருப்பார், அந்த பொம்பளை கூட இருந்தான்னு போட்டு காமிச்சான்னா செஞ்சிருப்பான். அவன் பூஜை பார்த்தாலே தெரிஞ்சு எவ்வளோ பேர் தாடி வச்சுங்கிறான். நம்ம பார்க்கலையா காஞ்சி ஊத்துல ஜெயேந்திர சரஸ்வதிய சாமியை டிவியில் காமிச்சோன்னா எவ்வளோ பேர் நம்மளே திட்டோம். நாம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சன்னியாசியினுடைய ஒரு கண்ணுலேருந்து ஒரு துளி கண்ணீர் பூமியில பட்டா பூமி நாசமா போயிடும். சத்தியமான சன்னியாசி. ஒரு பசுனுடைய ரத்தம் பூமியில போட்டா அந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்ல வெள்ளம் பூமி பொழுது எப்போ ஒன்று செத்துக்கினே தான் இருப்பாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது? அது பாட்டுக்கு அது நடக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம்.
நமக்கு என்ன இருக்குது, பசுவை துன்புறுத்துறது, ஊசி போட்டு பாலை கறக்கிறது, இதெல்லாம் அகோரமான பாவத்தில் சேர்ந்து. சோறே போடாமல் அதுக்கு பால் கறந்துக்கிறது, இதெல்லாம் ஏன்னா அப்படிதானே. நம்மக்கிட்ட செலவாகக்கூடாது, நமக்கு வந்துடணும் தனியாக, எல்லாம் அப்படியே வரணும், அப்படியே வரணும், அதானே நம்ம புத்தி. அதனால் இதெல்லாம் பாவத்திலேயே இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. எப்படி சொல்லணும், நாயா பிறப்பேன், பண்ணியா பிறப்பேன், இந்த மாதிரி பிறப்பு தான். இதெல்லாம் பண்ணாக்கா வேற ஒரு பிறப்பே கிடையாது. இது நாமளா செஞ்சு நாம அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறந்து யாருன்னா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போடுவாங்களோ, யாருன்னா எதாவது சோறு கொஞ்சம் வைப்பாங்களோன்னு அழிஞ்சு இருக்கிறது, நாக்கு தொங்க போட்டுங்க, இதெல்லாம் பாவம் பண்ணுறதுனால தான் நடக்குது. சரியா? அதனால சித்த சாபி மோச்சன பீஷ்ண பைரவ சர்வேஸ்வராய மகா ஓம். ரிஷிமார்களை கனவுல நமக்கு எதுவுமே தெரியாம சாமியாசம் சத்தியமான சன்னியாசிகளை பற்றி ஏதாவது தவறா பேசினா அந்த ஜென்மத்தில் நமக்கு என்ன ஆகும், புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் பிறக்கும். அப்புறம் எடுத்துக்கிட்டு இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் ஹாஸ்டல் எங்கன்னா எடுத்து சேர்த்து போடுறது, இல்லை அது கூட மென்டல் டிசார்டரில் வாழ்க்கை ஃபுல்லாக போராடுறது, இதுதான் நடக்கும். எதையுமே யாரையுமே நம்ம தப்பு சொல்லக்கூடாது. விஷயமா அவன் கெட்டவனாக இருந்தால் அது அவனோட போக போகிறது, பகவான் இருக்காது அதுக்கு. பிராமண சாபய மோச்சன அஜிதாங்க பைரவ சர்வேஸ்வராய மகா ஓம். அதே மாதிரி ஐயருங்களை நாம கோயிலுக்கு போகும்போது ஒரு 10 ரூபாய் போட்டு, இன்னும் இந்த காலத்துல ஒரு ரூபாவே போன பிச்சைக்காரனே தூக்கி விசிறி அடிக்கிறான். 10